ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி பாம்பே அல்வா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மிகவும் குறைவான பொருட்கள் போதும், மிகவும் குறைவான டைம் போதும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நம்ம நினச்சதும் டக்குன்னு செய்திடலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். கூடவே 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது சுகர் மெல்ட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. கூடவே சோள மாவு 1 கப் எடுத்து அதை 1 கப் வாட்டரில் அதை கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. இதை கண்டினியூஸாக கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். டூ டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இனி நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் 2 பிஞ்ச் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது செய்கிறதுக்கு மிகவும் குறைவான பொருட்கள் போதும், நமக்கு டைமும் குறைவான டைம் போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேஷ்யூ நட், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறொரு பிளேட்டுக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.